விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ளார். இதையடுத்து விஜய்க்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் அரசியல் கட்சி தொடங்கியுள்ள விஜய்க்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களை பிளவுபடுத்தும் அரசியலுக்கு எதிராகவும் மக்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் சக்திகளுக்கு எதிராகவும் விஜய் கருத்து கூறியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என அவர் வலியுறுத்தியிருப்பது இன்றைய அரசியல் சூழலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி சனாதன ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா போல் ஒழிக்க வேண்டும் என்று பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு இந்து அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணையில் மார்ச் 4ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சம்மன் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இதனால் சம்பாய் சோரன் சட்டமன்ற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து தனக்கு 43 உறுப்பினர்களுக்கு மேல் ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்றும் அதற்கான ஆதரவு கடிதத்தையும் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனிடம் வழங்கினார். இதையடுத்து சம்பாய் சோரன் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரையில் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சம்பாய் சோரன் பங்கேற்று பேசினார். சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து ஹாங்காங்கிற்கு கேத்தே பசிபிக் ஏர்லைன்ஸ் என்ற விமான போக்குவரத்து நிறுவனம் நேரடி விமானத்தை இயக்கி வந்தது. இதனிடையே கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உலகம் முழுவதும் கொரோனா தொற்று ஊரடங்கு காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் ஹாங்காங் சென்னை இடையே இயக்கப்பட்டு வந்த கேத்தே பசிபிக் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் 4 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின் மீண்டும் விமான சேவையை தொடங்கியுள்ளது. இதன்படி ஹாங்காங்கில் இருந்து 103 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் சென்னை வந்தடைந்தது. காவிரி நதிநீர் பற்றாக்குறையாலும் டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டு வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறந்துவிடக் கோரி விவசாய பெருமக்களிடம் கோரிக்கை கிடைக்கப்பெற்றது. அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் சம்பா நெற்பயிரின் நிலையினை அறிந்திட தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கிராம அளவில் 30 குழுக்கள் அமைக்கப்பட்டு 298 கிராமங்களில் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து 2 TMC தண்ணீரை இன்று முதல் திறந்துவிட முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். எனவே விவசாய பெருமக்கள் இப்பாசன நீரினை சிக்கனமாக பயன்படுத்தி சம்பா நெற்பயிரை பாதுகாத்து பயன்பெறுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக சட்டசபை கூட்டம் வரும் 12ஆம் தேதி தொடங்குகிறது. பிப்ரவரி 19ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது என தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக சட்டசபை கூட்டத்திற்காக சபாநாயகர் அப்பாவு தமிழக ஆளுநர் RN ரவியை நேரில் சந்தித்து முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்தார். நடிகர் விஜய் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார். தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதும் கட்சியின் கொடி மற்றும் சின்னம் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நடிகர் விஜயின் மக்கள் பணி சிறக்கட்டும், புதிய கட்சியை தொடங்கிய விஜய்க்கு எனது பாராட்டு, இந்திய ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்க உரிமை உள்ளது என கூறினார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் வழக்குகளின் விசாரணை காணொலி வாயிலாகவும் நடத்தப்படுவதை கட்டாயமாக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னதாக உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் காணொலி வாயிலாக விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வரும் 5ஆம் தேதி முதல் மாவட்ட நீதிமன்றங்களில் காணொலி வாயிலாகவும் வழக்கு விசாரணைகளை நடத்த தலைமை நீதிபதி ஒப்புதல் அளித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் ஜோதிராமன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த வசதியை மனுதாரர்களும் வழக்கறிஞர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான கென்யாவின் தலைநகர்
நைரோபியில் செயல்பட்டு வரும் எரிவாயு ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த எரிவாயு ஆலைக்கு அருகில் இருந்த குடியிருப்பு பகுதிக்கும் தீ பரவியதால் பெரும் சேதம் ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 300க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக ஆலையில் இருந்த எரிவாயு டேங்க் வெடித்ததாக தகவல் வெளியான நிலையில் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற லாரி வெடித்ததே தீ விபத்திற்கான காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.